ஆண்டிப்பட்டி அருகே வீட்டுக் கடனை செலுத்தக் கோரி தனியார் நிதி நிறுவன பணியாளர்கள் மிரட்டியதால் மூதாட்டி விஷம் குடித்து உயிரிழப்பு. 10 வயது சிறுமி தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவசர பிரிவில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே வரதராஜபுரம் கிராமத்தில் ஒத்த வீடு பகுதியில் வசித்து வருபவர் ரஞ்சித். இவர் கூலி வேலை செய்து வருகிறார். இவருக்கு திருமணமாகி சத்யா என்ற மனைவியும், தர்ணிகா, லித்திகாஸ்ரீ என்ற மகள்களும், கேசவ பாண்டி என்ற மகனும் உள்ளனர். ரஞ்சித்துடன் அவருடைய அம்மா பஞ்சம்மாளும் ஒன்றாக வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் ரஞ்சித் 2024ஆம் ஆண்டு மதுரை தனியார் நிதி நிறுவனத்தில் அவரது பெயரில் உள்ள வீட்டை அடமானம் வைத்து 25 லட்சம் கடன் வாங்கியுள்ளார். தொடர்ந்து கடன் தொகையை செலுத்தி வந்த அவர் கடந்த சில மாதங்களாக குடும்ப சூழ்நிலை காரணமாக கடன் தவணை செலுத்த முடியாமல் இருந்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து நிதி நிறுவன பணியாளர்கள் பணத்தை கட்டச் சொல்லி தொடர்ந்து நெருக்கடி கொடுத்துள்ளனர். நாளடைவில் நிதி நிறுவன பணியாளர்கள் நெருக்கடி அதிகரித்து மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியதாகவும், தொடர்ந்து ரஞ்சித் வீட்டிற்கு நேரில் வந்த பணியாளர்கள் தவணை தொகையை செலுத்தவில்லை என்றால் வீட்டை ஜப்தி செய்து விடுவோம் என்று மிரட்டியுள்ளனர். கூலி தொழிலாளி வீட்டில் நிதி நிறுவனம் சார்பில் நோட்டீஸ் ஒட்டியும் பெயிண்டால் இந்த சொத்து நிதி நிறுவனத்திற்கு சொந்தமானது என்றும் எழுதியுள்ளனர். இதோடு மட்டுமின்றி கூலி தொழிலாளியின் தாய் வீட்டையும் சேர்த்து ஜப்தி செய்துவிடுவோம் என மிரட்டி நோட்டீஸ் அனுப்பியதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த பஞ்சம்மாள் மற்றும் ரஞ்சித் அவரது மனைவி ஆகியோர் வெளியே சென்றிருந்த போது கடந்த மாதம் 31ஆம் தேதி விஷம் மருந்தை தன்னுடன் இருந்த பேத்தி தர்ணியாவிற்கும் கொடுத்துள்ளார். இருவரும் மயங்கிய நிலையில் இருப்பதை கண்ட ரஞ்சித் இருவரையும் ஆம்புலன்ஸ் மூலம் மீட்டு தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சையில் சேர்த்தனர். அங்கு இருவரும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி பஞ்சம்மாள் இறந்ததாகவும், இந்த சம்பவம் குறித்து ரஞ்சித் ராஜதானி காவல் நிலையத்தில் வழங்கிய புகாரின் அடிப்படையில் நிதி நிறுவன ஊழியர்களான மாயாண்டி, கண்ணன், கார்த்திக், சேது உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. என் பேர் சத்யா. நாங்கள் வரதராஜபுரம் வாஸ்து ஹவுசிங் ஃபைனான்ஸில் லோன் எடுத்திருக்கோம். கொஞ்ச நாளாக குடும்ப சூழ்நிலையில் லோன் கட்டல. பேங்க்லேருந்து கண்ணன், மாயாண்டி, கார்த்திக், சேது இவங்க 3 பேரும் வந்து பொம்பளை ஆளுன்னு தெரியாமல் ரொம்ப அசிங்கமாக பேசி எங்களை அவமானப்படுத்திட்டாங்க. அதனால எங்கள் அத்தை மன உளைச்சலுக்கு ஆளாகி சூசைட் அட்டன் பண்ணி இறந்துட்டாங்க. என் பொண்ணை காப்பாற்றி நல்லா இருக்காங்க. எங்களை மாதிரி கொடுமை எந்த குடும்பத்துக்கும் நடத்தக்கூடாது. அதனால் கலெக்டர் அவர்கள் அவங்க மேலே தக்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஒரு தீர்வு வாங்கி கொடுக்கணும். வாஸ்து ஒரு ப்ரைவேட் நிறுவனத்தில் வந்து நான் வீட்டு கடன் வாங்கியிருந்தேன். ஆனால் வாங்கிட்டு நான் ஒரு குடும்ப சூழ்நிலைனால என்னால் வந்து கட்ட முடியல. ஒரு பிரச்சனை, வீட்டு சூழ்நிலை பிரச்சனைனால உறவினர் எல்லாருமே வந்து எனக்கு டார்ச்சர் கொடுத்ததுனால வந்து அதனால் சூழ்நிலை என்னால் பணம் கட்ட முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நான் வந்து பேங்க்லேருந்து வந்து நான் சொல்லிட்டேன், சார் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது, என்னால் பணம் கட்ட முடியல, கட்டுறேன் சார் சொன்னேன். சொன்னதுக்கப்புறமே வந்து வேணும்னே வீம்புக்கிண்டே வந்து அது வீட்டை வந்து நான் ஜப்தி பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லி என்னைக்கும் மன உளைச்சல் கொடுத்து வீட்டை டார்ச்சர் கொடுத்து வீட்டில் என்ன மட்டும் நான் வாங்கின கடனுக்கு மட்டும் என்ன மட்டும் கொடுக்காம என்னோட குடும்பத்தையும் சேர்த்து
எல்லாத்தையும் அவதூறாக பேசி வச்சு செஞ்சு எல்லாத்தையுமே வந்து நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொல்லி மிரட்டி பொம்பளை எல்லாம் பார்க்கலாம் அசிங்கமாக பேசி வச்சு எல்லாமே ஏன் சார் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்ற ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு வேணாம், எனக்கு வீடே வேணாம், நீங்கள் எடுத்துக்க ஜப்தி லீகலாக வந்து நீங்கள் எடுத்துக்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கு மீறி சொன்னதுக்கப்புறம் இன்னும் ஓவர் டார்ச்சர் போனேன். நான் எங்கேயும் போனாலுமே எங்கே போக விடாமல் என்ன செஞ்சாலுமே வந்து திருப்பி எனக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு நாளில் அதை போய் வீட்டுக்கு போக பொம்பளை அரட்ட மிரட்ட இந்த மாதிரி பண்ணி சொல்லி அசிங்கப்படுத்தி ஊருக்குள்ளெல்லாம் வந்து நான் இல்லாதப்போ வந்து வீட்டுக்குள்ளே போய் ஊருக்குள்ளே போய் அசிங்கப்படுத்தி வச்சு செஞ்ச எல்லாருமே வந்து இந்த மாதிரி மன உளைச்சல் ஆளாக்கியிருக்காங்க. எங்கள் அம்மா என் வீட்டை மட்டும் எடுத்தது எல்லாமே எங்கள் அம்மா கூட்டி இருக்க வீட்டை வந்து ஜப்தி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி என் அம்மாவை அவதூறாக பேசி தப்பாக பேசியிருக்காங்க. அந்த மன உளைச்சலில் தாங்காமல் எங்கள் அம்மா வந்து சூசைட்க்கு அட்டன் பண்ணி தற்கொலை இறந்துட்டாங்க. இறந்துட்டுலாம் குழந்தையும் சேர்ந்து குழந்தை தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்குமே மன உளைச்சல் ஆளாக்கி வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணமாக வந்து இந்த அதில் வேலை பார்க்குறவங்க மேனேஜர் மாயாண்டி, கண்ணன், கார்த்திக் சேது கலெக்ஷன் ஏஜென்ட் இவங்க தான் எனக்கு ரொம்ப மன உளைச்சல் கொடுத்து எனக்கு குடும்பமே இன்னைக்கு வந்து சாமியை நான் இழந்துட்டு உட்காந்துருக்கேன். எனக்கு எல்லா சொத்துமே அதுதான், இன்னைக்கு என் சொத்துவே நான் இழந்துட்டு உட்காந்துருக்கேன். இவங்களுக்கு இந்த மாதிரி இனிமேல் யாருக்குமே நடக்கக்கூடாது. முக்கியமாக இதுக்கு காரணமான இவங்களை வந்து கவர்மெண்ட்டுக்கு எப்படி தெரியல, ஆனால் எனக்கு உரிய நடவடிக்கை எடுத்து இவங்களை இதுமேலே அடுத்த குடும்பத்துக்கு இந்த மாதிரி நடக்காத அளவுக்கு ஏதாச்சும் ஒரு இது வந்து கவர்மெண்ட் பார்த்து ஏதாச்சும் ஒரு இது எனக்கு நியாயம் கிடைக்கும் எனக்கு.